ஸ்டாலின் சேகர் பாபுவை வர்ணிக்கிறார். ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கலையா வர்ணிக்கிறதுக்கு? உங்கள் இதில் பாவம் இந்த பிடிஆரை வர்ணிச்சிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் பையனும் மருமகனும் கொள்ளையடிச்சதெல்லாம் வெளியிட்ட சொன்னாங்கல்ல, யாரை போய் வர்ணிக்கிறீங்க? சேகர் பாபுன்னு சொன்னாராம் முன்னாடி, இனிமேல் புயல் பாபுன்னு சொல்லணுமா? நான் எப்போவுமே சேகர் பாபு செயல்பாபு என்று அழைப்பது உண்டு. செயல்பாபு மட்டும் புயல் பாபாவாக மாறி இன்றைக்கு புயல் வந்தால் அந்த இதுக்கேற்ற சேதம் வரும். உங்கள் சேகர் பாபுங்கிற புயல் வந்து நிறைய சேதத்தை ஹெச்ஆர்என்சியில் கோயில்கள் விஷயத்தில் உருவாக்கிட்டு இருக்காரு. அவரை அடியாருக்கு அடியாரம், அட பாவிங்க, அடியாருக்கு அடியார், அடியாளுக்கு அடியாள்னு சொல்லுங்க. சேகர் பாபுவை துப்புரவு பணியாளர் ஆரம்பித்து இதை போய் கொட்டுறாரு, அவரை போய் அடியாராம். அடியார்னா எவ்வளோ பெரிய விஷயம். அடியார்னா என்ன அர்த்தமே தெரியாதா ஸ்டாலினுக்கு? அடியாருக்கு அடியாரம். அந்த உங்கள் அடியாள் சென்னை பாரிஸ் கார்னரில் இன்னொருத்தன் சொத்தை அவங்க கையில் போட்டு கோடிக்கணக்கான சொத்தை ஆக்கிரமித்து அங்கே குடியிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு வக்கீலுக்கே 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு காலி பண்ண, எல்லாத்துக்கும் கொடுத்து. அதை விட்டுட்டு லட்சக்கணக்கான ரூபா வாடகை வாங்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் பெரிய மனசாட்சிப்படி நடப்பேன், என் கடமை பணி செய்து கிடப்பது அப்படின்னு அவசரம் பேசுகிறீங்க. போய் முதல்ல உங்கள் கடமையை செய்யுங்க. சேகர் பாபுக்கு அந்த இது எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. எத்தனை லட்சம் மாத வாடகை வருதுன்னு கேளுங்க.